வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மை வச்சு ஆட்டு தீவன தொட்டி தான் ரெடி பண்ண போகிறோம். இதனால் ஆடு வந்து தீவனத்தை அதிகமாக வேஸ்ட்டு பண்ணாது. இந்த ஆட்டு தீவன தொட்டி எப்படி ரெடி பண்ணுறங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரம்மை வந்து சரிபாதியாக வெட்டி எடுக்க போகிறோம். அப்படின்னா நமக்கு 2 பீஸ் கிடச்சிரும். முதல்ல 2 சைடு கோடு போட்டு இது முடிக்கிறக்குள்ளேயுமே டயர்ட் ஆயிடுச்சு. ட்ரம்மில் பாதி அறுத்தாச்சு. இப்போ மேலே மட்டும் அறுத்து முடிச்சிட வேண்டியதான். பிளேடை வச்சு அறுக்க முடியலன்ட்டு ரம்பத்தை வச்சு அறுக்க ஆரம்பிச்சாச்சு. இது கொஞ்சம் வேகமாகவே போச்சு. ரம்பம் இருந்தால் கொஞ்சம் ஈஸி தான் அதை அறுக்கிறதுக்கு. ஆனால் என்ன, எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு இதையும் பார்க்குறதுனால ஒரு நாள் என்னால் முடிக்க முடியல. இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாடல் தான் 2ஆக எடுத்து பொழந்துக்கிட வேண்டியதான். பிதாமகன் படத்தில் பலாப்பழத்தை பழக்கிற மாதிரி 2ஆக பொழந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த இதில் தொடச்சி கிடச்சி எடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ அது ஃப்ளேவர் மாதிரின்ட்டு இப்போ ஒரு கம்பு எடுத்துக்கிட்டேன். இந்த கம்பு வந்து 3 அடி அளவுக்கு 4 பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டேன். 4 பீஸ் வெட்டி எடுத்து ஊன வேண்டியதுதான். இந்த மாதிரி குழி தோண்டி 4 குழி தோண்டிட்டு இந்த மாதிரி கவரை வச்சு கட்டிட வேண்டியதான். இந்த கவரை வச்சு கட்டுறதுனால கொஞ்ச நாள் வந்து கரையை அரிக்காமல் இருக்கும். ஆயில் இருந்தாலும், பைக்கோட வேஸ்ட் ஆயில் இருந்தாலும் ஊற்றினாலும் ரொம்ப நாள் லைஃப் வரும். இப்போ நம்மளோட பைக் ஆயில் இல்லை. இந்த மாதிரி 4 பக்கமும் 4 கம்புக்கு ஊனி குழி தோண்டி வச்சு ஊன வேண்டியதுதான். நம்ம இந்த வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டோட பையன் வந்துட்டாப்புல. அவனும் வந்து அவன் பங்குக்கு நானும் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லி வந்துட்டான். அப்பப்போ வீடியோவும் பார்த்துக்கிறான். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி 4 பக்கம் கட்டணும். கட்டி முடிச்சுட்டு இந்த கிராஸ் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வச்ச தொட்டி வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்தால் தான் குட்டி ஆடு கூட கொஞ்சம் எட்டி சாப்பிட முடியும். நேராக வச்சுட்டா குட்டி ஆடுக்கு எட்டாது. அதனால தான் இந்த மாதிரி கிராஸாக கட்டுறது. இப்படி கட்டுறதுனால 2 சைடு நவளவும் செய்யாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து மேலே வச்சு லைட்டாக புஷ் பண்ணால் போதும், செட் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தா. இப்போ கிராஸாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருந்தாலே அழகாக இருக்கும் ஆடு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஃபுட்டை கூட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். எந்த ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, நீட்டாக சாப்பிட்ரும். இது வந்து ஒரு 10 ஆடுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணிக்கலாம். இதுக்குன்ட்டு நிறைய செலவு பண்ண தேவையில்ல.